ஒரு பொண்ணு இங்க வந்துட்டு போயிட்டு இருக்கு. ஒருவேளை அது வேணது பழிச்சிருச்சோ என்னவோ, அதனாலதான் வந்துட்டு போகுது போல. என்ன சொன்ன? ஒரு பொண்ணு அடிக்கடி இங்க வந்துட்டு போகுமா? யார் அது? தெரியாதுமா. அவங்கள இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்ல. பார்த்தா அடையாளம் காட்டுவீங்களா? காட்டுவேன். ஒரு நிமிஷம். இவங்களான்னு பாருங்க. மா, இவங்கதாம்மா. இப்ப என்ன சொல்றீங்க அசோக்? இதை ஏத்துக்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா எல்லாத்துக்கும் பின்னாடி துர்கா தான் இருக்காளான்னு நான் சந்தேகப்பட்டது இப்ப சரியாயிடுச்சு. மட்டசேகர் அவன் கூட்டாளிங்க கொலை, சிலை கடத்தல்னு குற்றவாளி அதுல யாருன்னு நமக்கு க்ளூ கொடுத்தது, இப்போ சீரியல் கதைக்கு பின்னாடி இருக்கிறதுன்னு இப்படி எல்லாத்துக்கும் ஆணி வேற இருக்கிறது துர்கா தான். அவளை விசாரிக்கிற விதமா விசாரிச்சா அத்தனை உண்மைகளும் வெளியே வந்துரும். மட்டசேகர் கூட்டாளிங்களை கொன்னது யாரு, சிலை கடத்தலுக்கு மூளையா இருந்தது யாரு, நடந்ததையும் நடக்க போறதையும் சீரியல் கதையா எழுதி கொடுத்தது யாரு, இப்படி எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இன்ஸ்பெக்டர் சரவண பெருமாள் சாவையும் நாம தடுத்துடலாம். சோ இந்த மாதிரி சந்தேகம் எல்லாம் எனக்குள்ள இருந்ததால உங்களுக்கு ஃபோன் பண்ண அடுத்த செகண்டே துர்காவுக்கும் ஃபோன் பண்ணி இங்க வர சொல்லியிருக்கேன். அவகிட்டயும் பேசி ஒரு கிளாரிட்டி வாங்கிடலான்னு நினைச்சேன். மேடம், நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. துர்கா இந்த இடத்துக்கு வந்துட்டு போனதை மட்டும் வச்சுட்டு நீங்க சொன்ன எல்லாத்துக்கும் அவ காரணமா இருப்பான்னு எப்படி ஒரு முடிவுக்கு வர முடியும்? ஏன் சொல்றேன்னா, துர்கா இங்க அடிக்கடி வந்துட்டு போறது எனக்கே தெரியும். என்ன சொல்றீங்க அசோக்? ஆமா மேடம், நீங்க என்ன இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்ததுல இருந்தே இந்த இடத்துக்கு முன்னாடியே வந்த மாதிரி ஒரு ஃபீலு. இப்ப துர்காவை பத்தி சொல்லவும் தான் நான் ஏற்கனவே இந்த இடத்துக்கு வந்திருக்கன்ற முடிவுக்கு வந்தேன். அப்படியா? எப்ப வந்தீங்க? அதை பத்தி நானே உங்ககிட்ட பேசணும்னு தான் இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே என்கிட்ட கேட்டுட்டீங்க. இங்க நான் எப்ப வந்தேன்னா, ஒரு நாள் மிட் நைட்ல துர்கா கம்பளி போத்திக்கிட்டு கையில அரிக்கன் லைட்டோட வெளியில போயிட்டு வந்ததா அம்மாவும் பெரியம்மாவும் துர்காவை பத்தி பெரியப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. வீட்டில் அந்த டைம்ல அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஆனா அதை பத்தி கேட்டப்ப அப்ப துர்கா அதை மறுத்துட்டா. அந்த டைம்ல அவ மேல எனக்கும் ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஆனா அதை அவளே சொல்றப்ப தெரிஞ்சுக்கலான்னு நானும் அமைதியா இருந்துட்டேன். ஆனா ஒரு வாரத்துக்கு முன்னால திடீர்னு ஒரு நாள் துர்கா பாட்டில்ல தண்ணி இல்ல பாரு. துர்கா எங்க காணோம்? துர்கா எங்க போயிட்டா? துர்கா இந்நேரத்துல இந்த கோலத்துல எங்க போறா?
இங்கே தானே இருந்தா, அதுக்குள்ள இங்க போனா எதுக்கு அர்த்த ராத்திரியில் இந்த இடத்துக்கு வரா? அது எப்படி அவ்வளோ தூரம் வந்தவ அதுக்குள்ள வீடு திரும்பி தூங்கி இருக்க முடியும்? ஒண்ணுமே புரியலையே. ஆ, சரி, எங்க போனான்னு எழுப்பி கேட்கலாமா? கேட்போம். துர்கா, துர்கா. சின்னையா, உங்களுக்கு தூக்கம் வரலையா? ஏதாவது வேணுமா? உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். சின்னையா, பொழுது விழுந்துருச்சா என்ன? ஆ, இன்னும் இல்லை. பொழுது விடலையா? அப்போ எந்த நேரத்துல என்ன கேட்கணும்? துர்கா, நீ இப்ப எங்க போயிட்டு வந்த? சின்னையா, என்னாச்சு உங்களுக்கு? தூங்கிட்டு இருக்கிறவளை எழுப்பி எங்க போயிட்டு வந்தேன்னு கேக்குறீங்க? நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து பார்த்தேன். அப்போ உங்களை தான் காணோம். தோ தண்ணி பாட்டிலும் இல்ல. சரி, பாட்டில் எடுத்துட்டு தண்ணியை குடிச்சிட்டு வர போயிருக்கீங்களோன்னு நினைச்சு நான் படுத்துட்டேன். நல்லா அசதி. படுத்த உடனே நல்லா தூங்கிட்டேன். ஆமா, எதுக்காக எங்க போயிட்டு வந்தேன்னு கேக்குறீங்க? அப்போ நீ எங்கேயும் போகல? இந்த நேரத்துல எங்க போவாங்க? இல்ல துர்கா, நீ வீட்டை விட்டு போறத நான் பார்த்தேன். சின்னையா, ஏதாவது கனவு கண்டீங்களா? பாதி தூக்கத்துல எழுந்தா இப்படிதான் குழப்பமா இருக்கும். நெத்தியில திருநீர் வச்சுட்டு படுத்து தூங்குங்க. சபா தூக்கம் வரும். சரி, நான் படுக்கிறேன். ஏ துர்கா, துர்கா. போங்க சின்னையா. இல்லையே, வெளியில போனப்பவும் துர்கா இதே புடவையை தான் கட்டியிருந்தா. அந்த மரத்தடிக்கு போயிட்டு வந்ததை ஏன் மறைக்கிறா? ஸோ நான் அன்னைக்கு நைட்டு நேரம் வந்ததுனால எனக்கு இங்கே தான் வந்தோன்னு தெரிஞ்சுக்க முடியல. ஆனால் அன்னைக்கு துர்கா இங்கே வந்துட்டு போனதை அவ என்கிட்ட ஒத்துக்கவே இல்லை. அப்போ துர்கா இங்க வந்தாங்கிறதுக்கு நீங்களே சாட்சியா இருக்கீங்க. மேடம், அதுக்காக இப்போ நீங்கள் லிஸ்ட் போட்ட எல்லாத்துக்கும் பின்னாடி துர்கா இருப்பான்னு சொன்னதை என்னால் ஏற்றுக்க முடியாது. அசோக், துர்கா கத்தி எடுத்துட்டு போய் ஒருத்தனை கொன்னான்னு நான் சொல்ல வரல. பாஸ்கர்ன்றவன புலி அடிச்சு கொன்னதை நான் நேர்லயே பார்த்தேன். அதனால நடக்கிற எல்லாத்துலயும் அவளுக்கும் ஒரு பங்கு இருக்குன்னு தான் நான் சொல்றேன். ஏன், அவதான் முக்கியமான ஆளா கூட இருக்கலாம்னு நான் சொல்றேன். மேடம், இப்போவும் என்னால் நீங்கள் சொல்றதை ஏற்றுக்க முடியல. அன்னைக்கு இங்கே வந்து போனதை பற்றி நான் அவகிட்ட கேட்டதுக்கு என்ன கனவு எதுவும் கண்டீங்களான்னு கேட்குறா. அவ பாட்டுக்கு கேட்டுட்டு படுத்துட்டா. எனக்கு என்னமோ துர்கா மல்டிபிள் பர்சனாலிட்டியா இருப்பாளோன்னு தோணுது. சார், மல்டிபிள் பர்சனாலிட்டினா என்ன சார்? ஒரே ஆளு வேற வேற குணாதிசயங்களை கொண்டவங்களா இருப்பாங்க. என்ன கொடுமைனா இது அவங்களுக்கே தெரியாது. சந்திரமுகி படத்துல வர ஜோதிகா கேரக்டர் மாதிரி, அன்னியன் படத்துல வர விக்ரம் சார் கேரக்டர் மாதிரி அப்படிதான் இருப்பாங்க. ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரியும் இருக்கலாம். நம்மள ஏமாத்த அப்படி நம்பவும் வைக்கலாம். அப்படியா சொல்றீங்க? துர்காவை ஒரு குற்றவாளியா பாக்குற தைரியம் எனக்கு இல்ல மேடம். நீங்க துர்காவோட ஹஸ்பண்ட். பட் எதையும் நான் உணர்வு பூர்வமா பார்க்க முடியாது.
எது உண்மைன்னு கண்டுபிடிக்க வேண்டியது என்னோட கடமை. நைட் நேரத்துல துர்கா இங்க வந்ததுக்கு நீங்க சாட்சி, பகல்ல வந்து போனதுக்கு ஆடு மேய்க்கிறவர் சாட்சி. துர்கா வரட்டும், எல்லாத்தையுமே அவகிட்டயே கேட்டுடலாம். எனக்கு உங்க நிலைமை புரியுது மேடம். ஆனா துர்கா நடந்துகிட்ட விதத்தையும் என்னோட புரிதலையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இதுக்கு மேலேயும் துர்காவை விசாரிக்கணுமான்னு நீங்க யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா அசோக், துர்காவை விசாரிச்சே ஆகணும். இதுக்கு முன்னாடி இங்க வந்திருக்கியான் தான் நான் கேட்க போறேன். அவ மட்டும் இங்க வரலன்னு சொன்னா நம்ம கிட்ட கையும் களவுமா சிக்கிருவா. ஏன்னா ஆடு மேய்க்கிற அந்த ஆளும் நீங்களும் அவளை பார்த்து சாட்சியா இருக்கீங்க. போய் சொன்னா மாட்டிக்குவா. அவ வரட்டும், கேக்கலாம். இப்ப நீங்க சொல்றது கூட எவ்வளவு தூரம் சரியா வரும்னு எனக்கு தெரியல. ஆனா சரி, பாத்துக்கலாம் மேடம். துர்கா கிட்ட நீங்க கேட்க வேண்டியதை கேளுங்க. அவ என்ன சொல்றான்னு பாப்போம். சின்னையா, நீங்க எப்படிங்க? துர்கா, அது வந்து தெரியும், மேடம் தான் வர சொல்லிருப்பாங்க. ஆமா. ரைட்டர் சார், நல்லா இருக்கீங்களா? உங்க வீடு தேடி வந்து ஒரு ரசிகைய கதையை கேட்டதுக்கு என்னையும் மதிச்சு கதையை சொன்னீங்க. எங்க வீட்ல போய் துர்கா சீரியல் ரைட்டரை பார்த்தேன்னு பெருமையா சொன்னேன் தெரியுமா? ஆமா, மேடம் உங்களையும் இங்க வர வச்சுட்டாங்களா? நம்ம மேடம் செல திருட்டு கேஸையும் கொலை கேஸையும் நிறைய விசாரிக்கிறாங்களா? உங்க கதையும் அது மாதிரி தானே இருக்கு. அதனால உங்களையும் வர வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அசோக் சார் சொன்ன மாதிரி இது மல்டிபிள் பர்சனாலிட்டியா தான் இருக்கும் போல. மேடம், இப்ப சொல்லுங்க, என்ன எதுக்காக இங்க வர சொன்னீங்க? சொல்றேன். இது பாரு துர்கா, நான் கேட்கறதுக்கு உள்ளத உள்ளபடி சொல்லணும். ஏன் மேடம், இதுக்கு முன்னாடி நான் அப்படி சொன்னது இல்லையா? எல்லாத்துக்கும் ஒரு பதில். இங்க பாரு, நான் கேட்டதுக்கு மட்டும் நீ பதில் சொன்னா போதும், சரியா? சரிங்க மேடம், கேளுங்க. இதுக்கு முன்னாடி நீங்க வந்திருக்கியா? துர்கா, சாரி மேடம். டிரைவர் என்ன ஜீப்பை நிறுத்தினதுமே அட நம்ம இடமாச்சேன்னு நான் முன்னாடி நடந்து வர ஆரம்பிச்சிட்டேன். என்ன சொல்ல வரேன்னா, இதுக்கு முன்னாடி நான் இங்க வந்திருக்கேன். துர்கா, இந்த இடம் உனக்கு எப்படி தெரியும்? இங்க வந்திருக்கேன்னு சொன்னியே, இங்க உனக்கு என்ன வேலை? இங்க எதுக்காக வந்தேன்னு சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்கெல்லாம் எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஐயோ மேடம், கேட்ட கேள்விக்கு மட்டும் நீங்க பதில் சொல்ல சொன்னீங்க. சரி, என்ன கேட்டீங்க? இந்த இடம் எனக்கு எப்படி தெரியும்? இங்க எனக்கு என்ன வேலை? அதானே மேடம்? சொல்றேன். முதல்ல இந்த இடத்தை பத்தி சொல்றேன். கடைசியா உங்க கேள்விக்கான பதில சொல்றேன். இதோ இங்க இருக்கே, இந்த சாமி மரத்துல தான் ஆதி துர்காங்கிற பெரும் சக்தி கூடியிருக்கான். இந்த ஆதி துர்காவுக்கும் நம்ம ஜமீனுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த சாமி மரத்துக்கும் கனக துர்கா அம்மாவுக்கும் என்ன சம்பந்தம்? இப்படி எல்லாத்தையும் நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க.
துர்கா 100 வருஷத்துக்கு முன்னாடி ஜமீனும் மக்களும் ஆதி துர்கா கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சு? சொல்றேன் சின்னையா. அந்த வருஷம் ஒரு பெரிய விபரீதம் நடந்துச்சு. அது விபரீதம்னு சொல்றதா இல்ல விதின்னு சொல்றதா? ஆனா அன்னைக்கு நடந்த சம்பவம் எல்லாரோட மொத்த சந்தோஷத்தையும் புரட்டி போட்டுடுச்சு. ஜமீனும் மக்களும் வழக்கப்படி நகைப்பொட்டியை எடுத்துக்கிட்டு ஆதி துர்கா கோவிலுக்கு அந்த வருஷம் வந்தப்ப என்ன ராக்கமாக்கா, ரொம்ப நாளா உன் மவனுக்கு கல்யாணம் ஆகலன்னு கவலையா இருந்த. இப்ப கல்யாணம் பண்ணி வச்ச கையோட உன் மருமகளையும் மகனையும் ஜோடியா நம்ம சாமி மரத்துக்கு அழைச்சிட்டு வந்துட்ட போல. ஆமாடி, போன வருஷம் இவளுக்கு கல்யாணம் நடக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். அது ஆதி துர்கா நடத்தி கொடுத்துட்டா. அதுக்குதான் ஆத்தாக்கு நன்றி சொல்லலான்னு குடும்பமா வந்துகிட்டு இருக்கேன். அக்கா, அது சக்தி உள்ள தாயாச்சே, அவகிட்ட யாரு என்ன முறையிட்டாலும் நடத்தி கொடுத்துருவா. அதுவும் உங்க வேண்டுதல சித்ரா பௌர்ணமி என்னைக்கு வச்சிருக்கிய, கண்டிப்பா அவ நடத்தி கொடுத்துருவா. வேணா அடுத்த வருஷம் பாரு, ராக்கம்மா இங்க பாட்டியாதான் வரும் பாரு. என்ன கருப்பா, ஊர் மக்களையே காணோம்? ஐயா வராங்க. ம். உங்க கூட வரத்துக்கு கூச்சப்பட்டுட்டு ஓஹோ. எல்லாம் பின்னாடி வராங்க ஐயா. நம்ம மக்கள் கிட்ட எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. மரியாதைங்கிற பேர்ல என்ன அவங்க கிட்ட இருந்து ஒதுக்கியே வைக்கிறாங்க. என்னவோ, மக்கள் நல்லா இருந்தா சரி. இது சக்தியுள்ள சாமிமா, நல்லா வேண்டிக்கோ. டே கருப்பா, நம்ம சனங்க எவ்வளவு மகிழ்ச்சியா வர்றாங்க பாரு. ஐயா, மாசம் மும்மாரி பொழியுது, முப்போகம் விளையுது. வறுமை இல்லாத வாழ்க்கை, பிணி இல்லாத சனங்க, ஆ. நீதியும் நேர்மையுமா நீங்க ஆட்சி செய்றீங்க. அதனாலதான் நம்ம சனங்க நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் ஐயா. அப்படி சொல்லாத கருப்பா, நான் வெறும் கருவிதான். எல்லாத்துக்கும் மூலம் தாய் ஆதி துர்கா தான். அவளுக்கு நாம என்ன கைமாறு செஞ்சுட்டோம்? அம்மாவுக்கு எத்தனை பணிவிட செஞ்சாலும் அது போதாது. எத்தனை ஜென்மம் எடுத்து பணி செஞ்சாலும் அந்த கடன் தீராது. அம்மா தாயே துர்கா.